இன்க்ரூசஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நமக்கு இன்றைக்கி இன்க்ரூசஸில் நம்ம பேமெண்ட் கேட்வே டைப் பண்ணியிருக்காங்க ஹைப்பர் வேலட் அப்படின்னு சொல்லி. அந்த ஹைப்பர் வேலட்டில் இருந்து இன்க்ரூசஸுடைய இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு எப்படி வந்து நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்கறது மூலிமா நம்ம கம்பெனி நமக்கு அந்த இன்க்ரூசஸுடைய விசா கார்டு டெபிட் கார்டு வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு கொரியரில் அனுப்புவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க incruceshyperwallet.com. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். incruceshyperwallet.com ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருப்பீங்க. அந்த சைன்அப் பண்ண உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரெண்டும் கொடுத்ததுக்கு பிறகு உள்ளே லாகின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஷின் கேட்கும். அந்த செக்யூரிட்டி கொஷின் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, செக்யூரிட்டி கொஷின் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒன்ஸ் வந்து உங்கள் ஹைப்பர் வேலண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகுங்க. ஓகே, லாகின் ஆனதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் வேலெட்டில் வந்து இன்றைக்கி 127 யூஎஸ்டி டாலர் வந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஏடிஎம் கார்டு ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறது கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஏற்கனவே விர்ச்சுவல் கார்டுன்னு இங்கே இருக்கும். அதில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கீழே ஆப்ஷன் வரும். அந்த ஆக்ஷனுக்கு கீழே போனீங்கன்னா ரெக்வெஸ்ட் பிசிக்கல் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் கேட்கும். அதாவது நார்மல் இன்டர்நேஷ்னல் மெயில், இது வந்து நம்மளுக்கு ஒரு போஸ்டரில் வரும். இந்த பிசிக்கல் கார்டு நமக்கு ப்ரீபெய்டு இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து சேர்கிறதுக்கு 4லேருந்து 6 வாரங்கள் எடுத்துக்குவாங்க. அதுக்கான சார்ஜஸ் வந்து ஜஸ்ட்டு $1.20 $1.20 மட்டும்தான். ஆனால் இது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில சமயங்களில் வரும், ஒரு சில சமயங்களில் வராமலேயும் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்பீடட் டெலிவரின்னு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், $50 நம்ம கட்டணும். ஆனால் 10லேருந்து 12 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே இன்க்ளூடிங் ப்ராசஸிங், ப்ரொடக்ஷன் டைம், ஷிப்பிங் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் வந்து நம்ம இது செலக்ட் பண்ணுறோம். $50 செலக்ட் பண்ணது தான் பெஸ்ட். நம்ம வந்து அதுதான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீடட் டெலிவரி மஸ்ட் பி டு த லொக்கேஷன் வேர் த பேக்கேஜ் கேன் பி அக்செப்டட் இன் த பர்சன். அந்த யார் நேமில் நம்ம அந்த கார்டு வருதோ கண்டிப்பாக அந்த நபர்கள் மட்டும்தான் நம்ம அந்த இன்க்ரூசஸுடைய கார்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பர்சன் மஸ்ட் அவைலபிள் டு அக்செப்ட் த பேக்கேஜ் ஃப்ரம் கொரியர் அந்த கார்டு வில் பி ரிட்டன். நீங்கள் வந்து அந்த நபர்கள் இல்லை அப்படின்னா கார்டு வந்து கண்டிப்பாக ரிட்டன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. போஸ்ட் பாக்ஸஸ் ஆர் நாட் சப்போர்ட்டட். நீங்கள் வீட்டில் போஸ்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் யூஎஸில் வந்து நமக்கு வர்றதுனால அந்த யார் பேரில் நம்ம கார்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த நபர்கள் கண்டிப்பாக அந்த கார்டை வந்து டெலிவரிக்கு வரும்போது அந்த நபர்கள் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ ஏற்கனவே நம்ம வெப்சைட்டில் வந்து ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஸ்டேட்டு, ஸ்ட்ரீட்டு, ப்ளஸ் வந்து சிட்டி நேம், போஸ்டல் கோடு இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் கொடுத்தது பிறகு ஜஸ்ட் கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் என்ன பேரில் அந்த கார்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் என்ன பேரில் இருக்கும், லாஸ்ட் நேம் என்ன பேரில் இருக்கும், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் இது எல்லாமே வரும். எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து காட்டும். இந்த அட்ரஸுக்கு தான் கொரியர் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். 10லேருந்து 12 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு $2.95 எடுக்கிறாங்க. டெலிவரி ஷிப்பிங் ஃபீஸ் சொல்லி ஒரு $50 எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், யுவர் ப்ரீபெய்ட் கார்டு ஹேஸ் பீன் ரெக்வெஸ்டட், ப்ளீஸ் ஆக்டிவ் யுவர் கார்டு ஒன்ஸ் யூ ஹேவ் ரிசீவ்ட். அதாவது உங்களுடைய விசா கார்டு, இன்டர்நேஷ்னல் விசா கார்டு ஹைப்பர் வேலட்லேருந்து நீங்கள் இப்போ ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு.
கம்பெனி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 10லேருந்து 12 நாட்களுக்குள்ளே உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும் யூஎஸ்லேருந்து. ஒன்ஸ் உங்கள் கார்டு இன்டர்நேஷ்னல் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த கார்டுக்கான ஏடிஎம் அந்த விசா கார்டுக்கான பின் செட் பண்ணணும். நீங்களே ஆன்லைன்லேயே திரும்பவும் லாகின் பண்ணி பின் செட் பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் கார்டு ரீச் ஆனதுக்கு பிறகு எப்படி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் இந்த விசா கார்டில் இருக்கக்கூடிய டாலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த விர்ச்சுவல் கார்ட்லேயே 2 விர்ச்சுவல் கார்ட்லேயே வந்து 16 டிஜிட் நம்பர், சிவிவி நம்பர், எக்ஸ்பிரி டேட் இதெல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த வகையில் தான் நம்ம வந்து பிசிக்கல் கார்டு, ஒரு ஏடிஎம் கார்டு ஹைப்பர் வேலட் இன்க்ரூசஸ் உடைய ஹைப்பர் வேலட்டில் இருந்து நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். என் பேர் விஷ்ணு, கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இன்க்ரூசஸில் இருந்து எப்படி பிசிக்கல் கார்டு, ஏடிஎம் கார்டு விட்ரால் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. தேங்க்யூ, நன்றி.